அப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற நிம்மதியாக தூங்கியிருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு சுகமாக தான் இருக்கு. என்ன நீ நல்லா தூங்குனியா? குழந்தை நல்லா தூங்கிச்சுமா. என்ன செய்யுதா? தூங்கி எழுந்துட்டியா? ஆமா நீ எழுந்துட்டேன். ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? பகல தூங்க கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நீ இங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு வர காற்று வந்ததா, இயற்கை காற்று. எங்கள் வீட்டிலாம் ஏசி காற்று, அதனால கொஞ்ச நேரம் படுத்தவே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் பகலில். இப்போ வந்து இயற்கை காற்றுல வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிருப்பேன் நினைக்கிறேன். நல்லா தான் தூங்கினேன். இங்கே தலைவலிக்க ஆரம்பிச்சிருப்போம் டக்குனு எழுந்துட்டேன். நல்ல பழக்கம் தான், பகலில் தூங்கினா தலைவலிக்கு தான். நல்ல பழக்கம் தான். இந்த ஜனல் தாண்டி வச்சாலும் நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். ஆனால் இந்த வீடு நல்லா இருக்கு. நீ நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த வெயில் கது இதமாக இருக்குது. கண்ணிதா இதை தட்டு முட்டு சாமா தேவலா சாமான் போட்டு வச்சிருந்தா. சரி வேஸ்ட்டாக தானே இருக்கு. சரி நம்மளாவது இருக்கலாம் சொல்லிட்டு தான் நான் கேட்டு இருக்கிறேன். வீடு சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா இதமாக இருக்குது காற்று. வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது. மழை வந்தால் தான் தெரியுதுங்க. என்ன சின்ன மழை வந்தால் வீடு ஒழுகுது என்ன? ஆமாம் ஒரு சில நேரம் டக்கு டக்குன்னு ஒழுகுது. நம்ம சாப்பிட்டு நேரம் மழை பெய்யும்போது டக்குன்னு வந்து தண்ணி வந்து சாப்பாடுலேயே சொல்லிடும். அஜிஜோ இப்போ கூட மாற்ற வேண்டியதுதானே? நானும் உங்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அந்த மாத்திரை மாற்ற மாட்டேங்குது. மழையில் காலத்தில் கஷ்டமாக தான் இருக்க முடியுது. வெயிலில் நல்லா தான் இதமாக இருக்குது. இப்போ ஒரு 4 நாளாக வெயில் காயுதுல, அதனால இதமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே மழை பெஞ்சிருக்குமே, பாவம் கஷ்டப்பட்டு தான் இருந்தீங்களா? ஆமாம் இது தற்காலிகமாக தானே அங்கே இருக்கிறோம். நாங்களும் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கோம். அந்த வீடை ரெடி பண்ணிங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஓ அப்படிங்களா? நீ எங்கே வாங்கியிருக்கீங்க வீடு? பக்கத்து தெருவில்? ஓ சரி. என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஏண்டி சாப்பிட்றதுக்கு கூட்டு வர சொல்லிட்டீங்க. கதை பேசினிருக்க நீ. ஐயோ எதுக்கு வந்தனே மறந்து போயிட்டேன் நானே. நல்ல வேலை பண்ண போ. ஏமா சங்கி ஏந்து வா சாப்பிடலாம். இருக்கட்டும் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். ஐயோ உனக்காக நான் விருந்து சாப்பிட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணாங்க என்னன்னு உட்காந்து இருக்கிற. அப்புறம் சாப்பிட்றேன். 6 பேர் சுட சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். பசங்களை சாப்பிட்டாங்களா? பசங்களா நீ வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் யாருமே சாப்பிடல. சரி நீ இது வர. நீ சரி முகத்தை கழுவிட்டு வா. சரிங்க நீ. சரி வாடி நம்ம போலாம். நீ வீக்குட்டி வாங்க நம்ம போலாம். அனி நான் தலை வாரி கூப்பிட்டு வரேன். நல்லா அலைஞ்சு போய் இதுவாக இருக்கு. சரி கூப்பிட்டு சீக்கிரமா வா. ஏன் நீ சூடு ஆறுது. சரி வரேன் நீ. ஏண்டி சாப்பிட்றதுக்கு வாழை இல்லை கொஞ்சம் அத்தனை வரையா? ஆமா எல்லாத்துக்கும் நானே போறேன். பசங்களை யாரும் அனுப்பிச்சு விடு. சரி வாணி அனுப்பிச்சு விடலாம். இப்போ அந்த வேலை விஷயம் பத்தி கொஞ்சம் பேசலாமா? பேசு. இப்போ பேசா சரியா இருக்குமா இல்லை சாப்பிட்டு கிஃப்ட் அப்புறமா பொறுமையாக பேசலாமா? என்னது நீ கேட்குறப்ப சொல்லு. அது வந்து சொல்லுங்க நீ. ஏக்கா கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா எனக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வேணா கேட்கலாமா? உன் இஷ்டம். சரி சாப்பிட்ட அப்புறமா கேட்கலாம். ஏன்னா இப்போ பசியில் இருப்பா. இப்போ கேட்டுன்னு வச்சுக்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறது? நல்லா வயிறு முட்டை சாப்பாடு போட்டு அப்புறமா கேட்கலாம். சரி சங்க எதுவும் இதெல்லாம் சாப்பிட்டு பேசிக்கலாவா? எது சொல்லணும் வந்தீங்க அதுக்குள்ளே போறீங்க. பேசலாம் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தானே இருப்பேன். ஆமாம் நீ சாப்பிட்டு கிஃப்ட் பொறுமையாக பேசலாம். சரிங்க நீ. ஏக்கா வா. தண்ணி இன்னும் எடுத்து வைக்கல குடிக்கிறதுக்கு. வா. என்னமோ கேட்கணும்னு வந்தாங்க. எதுவும் கேட்காம போயின்னு இருக்காங்க. என்ன கேட்க வந்தாங்கன்னு தெரியலையா? நிவிமா வா நம்ம மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு போய் சாப்பிடலாமா? பிரியாணி சாப்பிடலாமா? இந்த பட்டாசு எங்க வைக்கிறது? டேய் சதீஷா பட்டாசு வச்சிருக்கியா நீ? வந்துட்டானா? எங்க இருந்து தான் எனக்கு தெரியும் தெரியலையே நம்ம பட்டாசு வச்சிருக்கிறது. கழுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி வந்துறாமா. டேய் நான் வெடிக்கிறேன்டா. இவங்களுக்கு மட்டும் எங்க தெரிய பட்டாசு கிடைக்குது? ஆமா தீபாவளி முடிஞ்சு இத்தனை ஆகுது. இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்தான் தெரியல. டேய் குடுடா. நீ உன்னே தானே வச்சிருக்கேன். நானே கும்பிடுடா. டேய் நான் வெடிக்கிறேன்டா. பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு. சரிடா. அசம் வைக்க நேசம் வைக்க தோழன் நொந்து வாழ வைக்க. டேய் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெடிக்கலாம்டா. நான் போய் ஊதுவத்தி எடுத்துட்டு வரேன். நான் போய் வத்தி படி எடுத்துட்டு வரேன். டேய் நம்மளே அந்த பாப்பா தூங்குன்னு சொல்லிட்டு வெளியில துரத்தி விட்டுருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. நீங்க இப்ப பட்டாசு வெடிக்க போறீங்களா? அம்மா வந்தா அடிப்பாங்க. ஒரே ஒரு பட்டாசு தான் டக்குன்னு வெடிச்சிடும். பாப்பா எழுந்துச்சு வச்சுக்க நம்மளதான் திட்டுவாங்க. அந்த பாப்பா எப்ப வீட்டுக்கு போவா? இவர் பட்டாசு வெடிக்கிறதுக்காக இப்பயே போயிடுமா? அது ஈவினிங் தான் போவோம். ஐயோ எங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்திருக்கடா. பட்டாசுல வெடிச்சா சவுண்ட் கேட்டு எழுந்துக்கும். எங்களே வந்து சத்தம் போடக்கூடாது. வெளில போய் வேற சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இது வெடிச்சுன்னு வச்சுக்க அது எழுந்துச்சுன்னா திட்டுவாங்கடா. சரி நம்ம வேணா எங்க வீட்டு போய் வெடிக்கலாமா? சரி வா போலாம். கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? இவனுங்க மட்டும் எப்படி ஜாலியா இருக்கானுங்க பாருடி. கொடுத்து வச்சனுங்க. சின்ன பசங்களா இருக்க வரைக்கும் தான் ஜாலியா இருக்க முடியும். ஆமா நம்மள மாதிரி பெரிய பசங்களா ஆயிட்டா இப்படியே வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஜாலியெல்லாம் சுத்த முடியாது. டேய் உங்க வீட்டுல ஊதுவத்தி இருக்கா? இருக்குண்டா. எங்க அம்மா சாமி கும்பிட வாங்கி வச்சிருப்பாங்களே. சரி அதுல இருந்து 1 எடுத்து வந்துரு. பட்டாசு இது எங்கடா கிளம்பிட்டீங்க? அவங்க வீட்டுல போய் வச்சுட்டு வரேன். தீபாவளிக்கு பாக்ஸா பட்டாசு வச்சு கூட உங்களுக்கு தேவையில்லை. என்ன ஏக்கா நானே 2 பாக்ஸ் தான் வெடிச்சேன். அதை போய் 4 பாக்ஸ் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. எங்க வீட்டுல 2 பாக்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. பாருப்பா 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த தீபாவளிக்கு சிவகாசிக்கு நேரடியா போயிட்டு பெரிய பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் வாங்கி வந்து வச்சுக்கணும். வடிக்கிறதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். ஓ சிவகாசிக்கு போறீங்களா? எப்படி போறீங்க? லாரி எடுத்துன்னு போறீங்களா? ஆமா லாரி எடுத்துட்டு போனா தான் கரெக்டா இருக்கும். ஆமா சதீஷ் சொல்ற மாதிரி பெரிய லாரி எடுத்துன்னு போயிட்டு பட்டாசுலாம் வாங்கி வரணும். அப்பதான் பட்டாசு வெடிக்கிறது கரெக்டா இருக்கும். பட்டாசு காசு சேர்த்து வச்சிருக்கீங்களா? இனிமேதான் சேர்த்து வைக்கணும். டெய்லி 2 ரூபா உண்டியில போட்டு வச்சிருந்தா போதுமாடா? டேய் 2 ரூபாய் போட்டு சேர்த்து வச்சிருந்தா முளக்க பட்டாசு மட்டும் தானே வாங்க முடியும். பாக்ஸால வாங்க முடியாது. டெய்லி ஒரு 100 ரூபாய் போட்டு வை. 100 ரூபாவா? 100 ரூபாய்க்கு நான் எங்கிட்ட போறது? உங்க அப்பா கிட்ட கேளு, உங்க அம்மா கிட்ட கேளு, எல்லார்கிட்டயும் அப்படியே கேட்டு கலெக்ஷன் பண்ணி வாங்கி போடு. டெய்லியும் கிட்ட உதைப்பாங்கடா. அப்ப எப்படிடா காசு சேர்த்து வைக்கிறது? பட்டாசு வாங்க நம்ம இங்க வேலைக்கு போலாமாடா?
பாத்துக்கினே இவங்க பட்டாசு வாங்கறதுக்காக வேலைக்கு போறாங்களாம். ஏய் நம்ம இப்ப எங்கடா வேலைக்கு போறது? நம்ம வேணா எங்க அம்மா காய்கறி விற்றாங்களா அந்த கடையில வேணா வேலைக்கு சேர்ந்துக்கலாமா? எங்க அம்மா சேர்த்துப்பாங்க நம்மள? கஸ்டமர் நிறைய பேர் வராங்களா, அவங்களுக்கு காய்கறி எடுத்து கொடுக்கணும். அவங்க கேட்குற காய்கறிலாம் அப்படின்னா சேர்த்துப்பாங்க. ஒரு டெய்லி ஒரு நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்க. கேட்டு பாருங்க. என்னக்கா நல்ல ஐடியா இருக்குல்ல? பட்டாசு வாங்கறதுக்காக வேலைக்கு போறீங்க, ரொம்ப நல்ல ஐடியா தான். எல்லாரும் எதா இருக்கீங்களா? உங்களுக்குலாம் பசிக்கலையா? சித்தி சதீஷ் என்னமோ கேட்கலாம்னு சொன்னா பாருங்க. என்னடா? அது வந்துமா என்ன வந்து போயினே ஏன்னா எங்களுக்கு வந்து ஆபீஸ்ல வேலை தருவீங்களா? என்னது ஆபீஸ்ல? நான் எந்த ஆபீஸ்ல வச்சிருக்கேன்? அதான் காய்கறி கடை வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நீ அந்த கடையில லேபரா தானே இருக்கிற, உனக்கு புதுசா வர தானே நானு? என்னது எனக்கு தெரியாம நான் உங்ககிட்ட வேலை சேர்ந்துட்டேன். எப்பமா அது? நான் எப்பயும் அப்ரெண்டிஸா சேர்த்துட்டேன். அப்ப சம்பளம் எதுவும் தர மாட்டீங்களா? சம்பளமா பாத்தீங்க 3 வேளை சோத்தை போட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து பட்டாசு ஸ்வீட்டு தீபாவளிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தா சம்பளம் வேறு தனியாக வர வேணும் உனக்கு. கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? சரி சாப்பிடுங்க வாங்க. பிரியாணி வேறு சுட இருக்குது, ஆரிபடம் இருக்குது. அது யாரு உன் ஃப்ரெண்டா? ஆமாம்மா ராஜேஷ்மா. சரி வாங்க எல்லாரும் வாங்க. ராஜேஷ் நீ கூட வா சாப்பிடுவா. என்னடா வேலை கிடைக்கியா? நான் ஆல்ரெடி அந்த ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருக்கேன் அந்த அப்ரெண்டிஸா. என்னடா இப்படி ஆயிப்போச்சு? சித்தி நீங்க ஏந்து வாங்க சாப்பிடுங்க. சதீஷ் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து டெய்லியும் 100 ரூபாய் சம்பளம் வாங்கி சேர்த்து வச்சு பட்டாசு வாங்கிறதுக்கு சேர்த்து வைக்க போறாங்களாம். அப்படியாப்பா? பட்டாசு வாங்கிறதுக்கு காசு சேர்த்து வைக்கிறீங்களா? ஆமாம்மா. சரி 2 பேரும் வந்து வேலைக்கு வேணா சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 10 ரூபா தரோம். அதுலேயும் நீ வேலையில் தான் இருக்கிற, உங்களுக்கு போனால் போதும் 10 ரூபா தரேன் நான். இந்த பையன் தானே வேலைக்கு வரேன்? ஆமாம்மா. உனக்கு என்ன காசு வேணுமா? 10 ரூபா போதுமா இல்லை 12 ரூபா அப்படி 13 ரூபா கொடுக்குவா? ஏம்மா 10 ரூபாய் பத்தாதுமா. ஆமாண்டி 10 ரூபாய் வச்சு பட்டாசு வாங்க முடியாது. என்ன அடுத்த வருஷம் தானே தீபாவளி, அதுக்குள்ள சேர்த்துற மாட்டீங்களா? சித்தி முதல்ல சின்ன பசங்களாம் வேலைக்கே சேர்க்கக்கூடாது. என்னடி சொல்ற? ஆமா சின்ன பசங்களாம் வேலைக்கு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுதான் சட்டப்படி குற்றம். அது அச்சோ அட பாவீங்களா, என்னை வந்து சட்டத்து முன்ன நிப்பாட்டி என்ன குற்றவாளி ஆக்கிறதுக்காக வேலைக்கு வந்து சேரன்னு சொல்லி நிற்கீங்களா? உங்க 2 பேருக்கும் வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒழுங்கா கை கழுவி வந்து சாப்பிடுங்க வாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண பார்த்தானுங்க அட்டவுள்ளே. நீங்களே இருந்து வாங்கடி. நான் வரைஞ்சித்தி கிடைச்ச வேலையை கெடுத்து விட்டுட்டீங்க. உங்க அப்பா வாங்கி தருவாரு, அவங்க அப்பா வாங்கி தருவார் தீபாவளி கீழே பட்டாசுலாம். சும்மா சீன் போடாதீங்க. சரிடா ராஜேஷ், வேலை தான் இல்லைன்னு போச்சு. நம்ம அப்பா வாங்கி கொடுக்குற பட்டாசியா வச்சுக்கலாம். வா பிரியாணி சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிடலாம். பிரியாணி 65. சரி வந்ததுக்கு பிரியாணியாவது லாபமா இருக்கட்டும். கையில நல்லா கழுவி போலாம். பட்டாசு வெடிக்கலையாடா? அதே டம்மி பட்டாசுடா, வெடிக்க மாட்டேங்குது. எத்தனை வாட்டி நானும் கொளுத்தி பார்த்துட்டு வெடிக்க மாட்டேங்குது. சரி வெயில காய வச்சு கொளுத்தி பார்த்தாலே வெடிக்குமான்னு பார்க்கறேன். வெடிக்காது போலகுது. அடே இந்த டம்மி பட்டாசு வச்சிருந்தா நீ வித்த காமிச்சுருக்கியா? தூக்கி போடுற முதல்ல அதை. அட போய் குப்பில இருந்து பொறிக்கணும் வந்து வச்சிருக்கியாத? கரெக்டா கண்டுபிடிச்சா? குப்பில இருந்து பொறிக்கிட்டு வந்தியா? ஆமாடா குப்பில இருந்து தானே எடுத்துட்டு வந்தேன். தலை எழுத்து. நான் தானே கொளுத்தி போட்டேன், வெடிக்கல சுடு தூக்கி போட்டேன், அதை தூக்கி வந்து வச்சிருக்கியா? என்னது ஊ பட்டாசா? ஆமாண்டா தூக்கி போட்டு வாடா. வாடா போலாம். ஏடா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்காங்க. சூப்பரா சிக்கன் பிரியாணி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 நிறைய தருவாங்களா? அவங்க தரலன்னா என்னடா, என்னோட பங்கு நான் உனக்கு தரேன்டா. அதான்டா எனக்கு வேணும். வாடா நண்பன்டா. எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பத்தியா 2 பேரும். ஆம்பளை பசங்க மட்டும் தான் ஜாலியா இருக்க முடியுது, பொம்பளை பசங்க எல்லாம் இருக்க முடியுதா? வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சிடுறாங்க. சரி அவனுங்க பட்டாசு எங்கடி தூக்கி போட்டானுங்க? தெரியலடி. அட பாவிங்களா, ஓடுடி.